சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 21வது திருநாமம். நாரசிம்ஹவ புஷே நமக. ஆதிசங்கரர் மண்டன மிச்சரர் என்னும் பண்டிதரை வாதில் வெல்வதற்காக அவரது ஊரான மகிஷ்மதிக்கு சென்றார். பல நாட்கள் கடும் வாதம் செய்து மண்டனமிச்சரை வீழ்த்தி தன் சிஷ்யராக்கினார். ஆனால் அந்த மண்டனமிச்சரின் மனைவியான உபயபாரதி, சுவாமி, நீங்கள் பெற்றது பாதி வெற்றிதான். நான் என் கணவரில் பாதி. என்னையும் நீங்கள் வாதம் செய்து வென்றால்தான் உங்கள் வெற்றி முழுமை அடையும். என்னுடன் வாதிட நீங்கள் தயாரா என்று ஆதிசங்கரரை பார்த்து கேட்டாள். தயார் என்றார் சங்கரர். உபயபாரதியோடு பல நாட்கள் சங்கரர் வாதம் செய்தார். திடீரென ஒரு நாள் காமசாஸ்திரத்திலிருந்து அவள் கேள்வி தொடுத்தாள். 8 வயதிலேயே துறவியான சங்கரருக்கு காமசாஸ்திரம் பற்றி எதுவும் தெரியாது. பதில் தெரியாமல் திகைத்தார். என்னிடம் போய் இந்த கேள்வி கேட்கிறீர்களே, இது தகுமா என்று கேட்டார். கேள்விகளுக்கு பதில் சொல்லாவிட்டால் நீங்கள் தோற்றதாகத்தான் அர்த்தம். தோல்வியை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்டாள் உபயபாரதி. வேறு வழி இல்லாமல் எனக்கு 1 மாதம் அவகாசம் தாருங்கள். நான் காம சாஸ்திரத்தை கற்றுக்கொண்டு வந்து பதிலளிக்கிறேன் என்றார் சங்கரர். தன் சிஷ்யர்களுடன் அகோபிலத்துக்கு சென்றார். அங்கே பவநாசினி நதிக்கரையில் உள்ள வனத்தில் அமருகன் என்ற மன்னனின் சடலத்தை கண்டார். வேட்டையாடும் போது ஏதோ மிருகம் தாக்கி அவன் இறந்திருக்கிறான் என்று யூகித்தார் சங்கரர். கூடு விட்டு கூடு பாயும் வித்தையை அறிந்தவரான சங்கரர் அவனுடைய உடலுக்குள் நுழைந்து அரண்மனைக்குள் சென்றார். தன்னுடைய உண்மையான உடலை ஒரு குகைக்குள் வைத்து பாதுகாக்கும்படி சிஷ்யர்களுக்கு அறிவுறுத்தினார். அரசனின் உடலில் வாழ்ந்து கொண்டு காமசாஸ்திரத்தை கற்று அமருக சதகம் என்ற நூலும் எழுதினார் சங்கரர். தங்கள் அரசின் நடவடிக்கையில் பலவிதம் நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பதை கண்ட அமைச்சர்கள், யாரோ ஒரு யோகி தன் உடலை விட்டுவிட்டு மன்னரின் உடலுக்குள் நுழைந்துள்ளார் போலும். அதனால் தான் இதுவரை மக்கள் பற்றியே கவலைப்படாத மன்னர் இப்போது நல்லாட்சி புரிகிறார் என புரிந்து கொண்டனர். காவலாளிகளை அழைத்த மந்திரிகள், நம் நாட்டின் எல்லையிலோ காட்டு பகுதியிலோ ஏதாவது துறவியின் சடலம் கிடைத்தால் அதை தீயிட்டு எரித்து விடுங்கள் என உத்தரவிட்டார்கள். அதை எரித்துவிட்டால் இனி அந்த யோகி நிரந்தரமாக மன்னரின் உடலிலேயே இருந்து தொடர்ந்து நல்லாட்சி நடத்துவார். அது நாட்டுக்கு நன்மை உண்டாக்கும் என்பது அமைச்சர்களின் எண்ணம். அதற்குள் காமசாஸ்திரத்தை கற்றுத்தேர்ந்த சங்கரர் தன் உடலுக்குள் நுழைவதற்காக காட்டுக்கு வந்தார். கூடு விட்டு கூடு பாயும் மந்திரத்தை இவர் சொல்வதற்கு இவரது உண்மையான உடலை கண்ட காவலாளிகள் அவரது உடலை எரித்துவிட்டார்கள். அதை கண்ட சங்கரர், நரசிம்ம பெருமாளே, லக்ஷ்மி நிருசிம்ஹ மம தேஹி கரவாளம்பம் என்று துதித்து 16 ஸ்லோகங்களை ஏற்றினார். அடுத்த நொடி 16 கைகளோடு நரசிம்மர் அங்கே தோன்றினார். 2 கைகளில் சங்கு சக்கரம் ஏந்தியிருந்தார். 2 கைகளால் சங்கரின் உடலை பிடித்து கொண்டார். 2 கைகளால் அதில் உள்ள தீயை அணைத்தார். 2 கைகளால் அபயமுத்திரையை காட்டினார். 2 கைகளால் ஆறுதல் கூறி தேற்றினார். 2 கைகளால் சங்கரரை தூக்கினார். 2 கைகளால் சங்கரின் உடலில் தேனை ஊற்றினார். 2 கைகளால் சங்கரருக்கு விசிறியால் வீசினார். நரசிம்மரின் தோற்றத்தை கண்டு அஞ்சி அந்த காவலாளிகள் பயந்தோடினார்கள். சங்கரர் புத்துயிர் பெற்று எழுந்து நரசிம்மரை போற்றி துதித்துவிட்டு மகிஷ்மதி நகருக்கு சென்று உபயபாரதியை வென்றார். அவளது கணவரான மண்டனமிச்சரர் சுரேஸ்வர ஆச்சாரியார் என்ற பெயரில் சங்கரருக்கு சீடரானார். சங்கரரை காப்பாற்றுவதற்காக 16 கைகளுடன் தோன்றியது போல ஆபத்தில் தவிக்கும் அடியார்களை காப்பாற்றுவதற்கு உரிய வடிவத்தை உடனே எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்து காப்பதால் எம்பெருமான் நாரசிம்ஹபு என்று அழைக்கப்படுகிறான். நாரசிம்ஹபு என்றால் மனித வடிவமோ மிருக வடிவமோ எந்த வடிவம் அடியார்களை காப்பதற்கு ஏற்றதோ அந்த வடிவை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து காப்பவன் என்று பொருள். அதுவே சகசரநாமத்தின் 21வது திருநாமம் நாரசிம்ஹவ புஷே நமக என்று தினமும் சொல்லி வரும் அடியார்களின் வாழ்வில் எதிர்ப்படும் தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக நரசிம்ம பெருமாள் மாற்றி அருள்வார். ஓம் நமோ நாராயண. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். நரசிம்மனுக்கு நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். நம்மளுக்கு எல்லாமே அதே மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நடக்குது. அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் எதையுமே
யோசனை பண்ணாமல் நம்மளுக்கு டக்குன்னு வரம் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் தான் நரசிம்ம பெருமாள். சரிங்களா? அவரோட ஆசீர்வாதமும் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அவருக்கு நம்மளுக்கு எல்லா வித ஆசீர்வாதங்களையும் கொடுக்கறது தான் கடவுளோட வேலை. நாம் அவங்க சொல்லக்கூடிய கடமைகளை, அதாவது நமக்கு நியமிச்சிருக்காங்கள்ல ஏற்கனவே, அந்த கடமைகளை நாம் செய்வன கரெக்டாக செஞ்சுக்கிட்டு வந்தோம்னாவே கடவுளோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். அதனால் நம்ம எல்லோரும் நல்லா தான் இருப்போம். சரிங்களா? நமக்குன்னு விதிக்கப்பட்டது என்னவோ அது நம்ம செயலாற்றக்கூடிய கடமைகள் தான். அந்த கடமைகளை சரிவர செய்ய பழகிக்கணும். அப்போ தான் நம்மளை நல்லபடியாக நாம் இருப்போம். அதனால தான் கடவுளோட ஆசீர்வாதம் என்றைக்குமே கிடைக்குன்றதில் எந்த வித குறைபாடுமே இல்லை. சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கடவுளோட அருளாட்சி, அதாவது கடவுளோட பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? இன்றைக்கி கண்ணனை பற்றின ஒரு சின்ன இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இது கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிறோம்ல, கண்ணனின் உலகம் கிருஷ்ணா, கண்ணனின் உலகம் அப்படின்ற ஒரு இதுலேருந்து கிருஷ்ணான்றதில் சொல்கிறேன். இந்த உலகம் என்னுடைய படைப்பு, உன் வாழ்க்கை நான் கொடுத்தது, என் வீட்டில் நீ பத்திரமாக இருக்கிறாய், இதை முழுமையாக நம்பு, உன் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும், என்னை நம்பினால் என் படைப்பான இந்த உலகில் உன்னை எந்த தீமையும் அண்டாது, என் பக்தன் ஒருபோதும் அழிய மாட்டான், இது என் வாக்கு அப்படின்னு கண்ணன் சொல்லியிருக்காரு. எல்லா கடவுள்களுமே அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம அவங்களோட ஆசீர்வாதத்தினால தான் பிறந்திருக்கோன்றதில் எந்த வித மாறுபாடும் இல்லை. நம்ம கர்ம வினையை அனுபவித்து தான் ஆகணும். அதனால் நம்ம செய்யக்கூடிய செயல்களை செஞ்சுக்கிட்டு எந்தவித ஒரு அதாவது ஒழுக்கம் குறைபாடு இல்லாமல் நல்ல விதமாக இருந்து, அதாவது கோபப்படாமல் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு, ஒருத்தங்களை அவமானப்படுத்தாமல், ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்தாமல், ஒருத்தருக்கு அநீதி அளிக்காமல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பின்பற்றி நம்மளோட கடமைகளை சரிவர செஞ்சோம்னா நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி. அதனால் நம்ம எல்லோரும் சீரும் சிறப்புமாக தான் இருப்போம். நம்ம எல்லாருக்கும் இந்த விஷயம் சேரணும்னு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிறனால தான் நம்மளுக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நம்ம காதுக்கு வருது. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம்லாம் நான் படிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இவ்வளோ அருமையான கதைகள்லாம் எனக்கு வந்திருக்குதுன்னா அது எங்கள் அம்மா செஞ்ச ஒரு மிகப்பெரிய சேவைன்னு சொல்லலாம், பாசம்னு சொல்லலாம். அந்த பாசத்தோட பிரதிபலனை நான் தான் அனுபவிக்கிறேன். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எப்படியோ போயிட்டு பாரு, என் குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனாலேயோ என்னமோ தெரில, இவனோட இத்தனை நாமங்களில் படிக்கிறக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிருக்கு. மிகப்பெரிய பேராக நினைக்கிறேன். அதை நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நானும் சொல்கிறேன். இது கடவுள் எனக்கு இட்ட கட்டளையாக நினச்சிக்கிறேன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே